நான் உங்கள் செஞ்சிக்கோட்டைக்காரன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக எங்கேயாச்சும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. நமக்கு தெரிஞ்ச இடம் செஞ்சியில் எங்கே இருக்குது? செஞ்சிக்கோட்டை மட்டும் தானே. அப்புறம் சங்கிலி வாசப்படியை பார்த்து, என்னங்க இந்த இடம் இப்படி பயங்கரமாக இருக்குது, அங்கே கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னா. நானும் அவளை சங்கிலி வாசப்படி கிட்ட போய் கூப்பிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா அந்த கேட்டு பூட்டிட்டு இருக்கு. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சங்கிலி வாசப்படிக்கு மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் ஆசைப்பட்டா. ஆசைப்பட்ட மாதிரி மேலே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு ரிட்டன் கீழே இறங்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இப்படி தான் இறங்கணுமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்கட்ராம கோயிலுக்கு வண்டியை விட்டாச்சு. பாருங்க என் ஒய்ஃப் முகத்துல எவ்வளவு சந்தோஷம். நீங்களும் உங்க ஒய்ஃபோட எங்கெல்லாம் சுத்துவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒய்ஃபையும் வீடியோ எடுக்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக அவங்களையும் ஒரு ஷார்ட் எடுக்க சொன்னேன். அவங்களும் எடுத்தாங்க. போக போக கத்துப்பாங்க. அப்புறம் என் ஒய்ஃபுக்கு எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு வந்தேன். இதுதான் ஆயிரக்கால் மண்டபம். இங்கதான் அஜித் படம்லாம் எடுத்தாங்க. அமர்கலம் ஷூட்லாம் கூட இங்கதான் நடந்துச்சு. அப்புறம் பாருங்களேன், இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கூட நடந்துட்டே இருக்கு. இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் நடக்குமான்றது தெரியல, ஆனா நடந்தா நல்லா இருக்கும். இந்த ரெண்டு பெரியவர்களும் என்ன பண்றாங்கன்னு தானே பாத்தீங்க. நாங்களும் அப்படிதாங்க பாத்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் கேட்டேன், அந்த கோயிலுக்கு தேவையான சுண்ணாம்பு கரைசைகளை அவங்க எடுத்துட்டு போறாங்களாம். அதுவும் எப்படின்னா பழைய காலத்து முறைப்படி. பாருங்களேன் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்ட்டு. இவங்க இங்க இசுக்க அந்த சுண்ணாம்பு கரைசல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்குங்க. இவங்க இழுத்ததை பார்த்து எனக்கு சென்டிமெண்டா கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இழுத்தேன். அவர் என்ன சொன்னாரு, ஏன்பா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, ஏதாச்சும் பழைக்கிற வேலையை பாருப்பா, இந்த மாதிரி என்னப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கிற. ஐயோ அங்கிள், நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல தான் நான் வீடியோ எடுப்பேன், நான் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. வர வழியில பம்பு செட்ல தண்ணி கொட்டிச்சுங்க. சும்மா விடுவோமா? ரொம்ப நாள் ஆச்சு பம்பு செட்ல மூஞ்சி கழுவி குளிச்சதுலாம். குளிக்கதான் முடியாது, சரி மூஞ்சி கை காலாச்சு கழுவிட்டு வரலாம் சொல்லிட்டு கழுவிட்டு வந்தாங்க. செம்ம ஃபீல். அந்த தண்ணியோட வாசம் காத்துல தான் வீசும். அச்சுச்சோ, ஒரு ஃப்ளோல பாட்டெல்லாம் வேற வந்துச்சுங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாய், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க, நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணலங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விடுங்களேன். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.